கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த கூடுகையிலே ஷிப்பிங் ஃபெட்டர்னிட்டி ப்ரேயர் குரூப்பில் அந்த கூடுகையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த கூடுகையின் ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் சுரேஷ் வந்து ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த மாலை வேளையிலே 10 மாதங்களை கடந்து இந்த 11வது மாதத்தின் 2வது வாரத்திலே இந்த SFPF இந்த குழுவில் ஜெப கூட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்நாளிலே நீர் உம்முடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தையைப் போலவே இதோ சகோதரர்கள் ஒருமித்து கூடுவது எத்தனை இன்பம் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது சொன்னமாகவே. என் தேவனே, நாங்கள் ஒருமித்து கூடி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்மை நாங்கள் ஆராதித்து தொழுது கொள்ளப் போகிறோம். உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து கொள்ளப் போகிறோம். தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து வழிநடத்தட்டும். ஆம் தேவ கர்த்தாவே, என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொன்னமாகவே நாங்களும் உம்மை நோக்கி நாங்கள் வாஞ்சித்து எங்களுடைய ஆராதனைகளை ஏறெடுக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான இந்த நேரத்திற்காய், இந்த SFPF நண்பர்களுக்காய் சகோதரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான இந்த ஜெபக்குழுவை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். தேவனே, எங்களின் தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை நீர் பாதுகாத்து அரவணைத்த தேவன். தேவரீர், நாங்கள் எங்கெங்கோ தனித்தனியாக இருந்த போதிலும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரு சகோதரராக ஒரு குழுவாக நாங்கள் ஆராதித்து தொழுது கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி இந்த அருமையான இந்த குழுவை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இதற்காய் உதவி செய்கின்ற, இதற்காய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொள்கின்ற, பாதுகாத்து கொள்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுத்து நீ பலப்படுத்துவீராக. தேவன் தாமே, நாங்கள் இப்பொழுது சப்பா ஆராதனைகளை ஏறெடுக்கப் போகிறோம். என்னுடைய ஆராதனையெல்லாம் உம்முடைய கல்வாரி சிலுவையிலே வந்து அடையட்டும். தேவன் தாமே, நீர் எங்களோடு கூட இருந்து நீர் உதவி செய்வீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். வல்லமையான உம்முடைய கரத்திலே எங்கள் எல்லாவற்றையும் தாங்கி ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிறவர்களை துரிதுரமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. எந்த விதமான சாத்தான இளைஞர்கள் இல்லாதபடிக்கு குறித்த நேரத்திலே அவர்கள் வந்து அடைய நீ கிருபையாய் உதவி செய்வீராக. ஆராதனையை எடுக்கப் போகின்ற உடைய பிள்ளையை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் கொடுக்க போகின்ற செய்திகள், இவையெல்லாம் உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கு மாத்திரம் காணப்படட்டும். வியாதியிலே அல்லது வேலை நிமித்தமாய் வர முடியாத இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இனி வரும் நாட்களில் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இந்த இடம் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து வழிநடத்தட்டும். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் கொடுக்கிறேன். நீரே எங்களுக்கு தலையாய் இருந்து நாங்கள் அவயங்களாய், நாங்கள் சகோதரிகளாய் ஒருமித்து கூடி உம்முடைய நாங்கள் துதித்து பாட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் பாதத்தில் வைக்கிறேன். நீரே சகல வித பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் அருமை இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நம்மிடையே இருக்கின்ற காந்தி அவர்கள் தெலுங்கு பாடலை பாட வருகிறார். హల్లెలూయా. ఆనంద గీతాలు నే పాడుతూ యేసయ్య సన్నిధినే చేరేనా. ఆనంద గీతాలు నే పాడుతూ యేసయ్య సన్నిధినే చేరేనా. ఎల్లా వేళలయంది స్తుతింతును, హల్లెలూయా పాటనే పాడేనా. ఎల్లా వేళలయంది స్తుతింతును, హల్లెలూయా పాటనే పాడేనా. హల్లెలూయా పాటనే పాడేనా. ఆనంద గీతాలు నీ పాడుతూ యేసయ్య సన్నిధినే చేరేనా. నేను నా ఇంటి వారందరూ యెహోవాని సేవింతును, రేయు పగలు కాపాడినా కన్న తండ్రిని స్తుతింతును. వార్తాళము ఇచ్చిన దేవుడు విడువడుగా నీ ఎడవాడడు. వార్తాళము ఇచ్చిన దేవుడు విడువడుగా నీ ఎడవాడడు. విడువడుగా నీ ఎడవాడడు. ఆనంద గీతాలు నీ పాడుతూ యేసయ్య సన్నిధినే చేరేనా. ఎల్లా వేళలయంది స్తుతింతును, హల్లెలూయా పాటనే పాడేనా. హల్లెలూయా పాటనే పాడేనా. నాదు యేసుని దూతలతో కలుసుకుందును మేఘాలలో. కష్టములు నానా శ్రమలు ఆగిపోగును రాకడలు. నాదు యేసుని దూతలతో కలుసుకుందును మేఘాలలో. కష్టములు నానా శ్రమలు ఆగిపోగును రాకడలు. నా దుఃఖము ఇక ఉండదు, ఆనందించిన హల్లెలూయా. నా దుఃఖము ఇక ఉండదు, ఆనందించిన హల్లెలూయా. ఆనందించిన హల్లెలూయా. ఆనంద గీతాలు నీ పాడుతూ
యేసయ్య సన్నిధిల్ నే చేరేనా ఎల్లా వేళలయంది స్తుతింతును హల్లెలూయా పాటనే పాడేనా హల్లెలూయా పాటనే పాడేనా ఆనంద గీతాలు నీ పాడుతూ యేసయ్య సన్నిధిల్ నే చేరేనా. హల్లెలూయా. The song is called Shout to the Lord. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. My Jesus. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the work of your hands. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. Nothing compares to the promise I have in you.
நன்றியால் துதிப்பாடு. நன்றியால் துதிப்பாடு எம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தேங்க்யூ பிரதர். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். உட்கார்ந்த இடத்திலே ஒரு தெரிந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்தன் சொல்கிறான், தேவன் செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளுவேன் என்று. ஹல்லேலூயா. கணக்கில்லாத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஒரு பழைய பாடல் தான், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உட்கார்ந்த இடத்துல கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மையப்படுத்தி பாடுவோம்.
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தா அவர் நம்மை நடத்தினார். ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன்பாக கடந்து போனார். ஹல்லேலூயா. பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றி இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக நாம் அல்லேலூயா துதி சாற்றிடும். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. வனாந்திரம் வந்தது, சோதனை வந்தது, அக்கினி வந்தது, தண்ணி எல்லாமோ வந்தது. ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தில் நான் படித்தேன். எலிசா கிட்ட கேட்குறாங்க, இந்த யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோம் ராஜாவும் கேட்குறாங்க, நாங்கள் இந்த வனாந்திரத்தை இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீங்களே, நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே சாக வேண்டுமான்னு கேட்கும்போது எலிசா சொல்கிறாரு, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கத்தக்க தண்ணீர் மாத்திரமல்ல, இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இது அவருக்கு அற்பமான காரியம். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். ஒருவேளை இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு பிஸி ஷெட்யூலில் நீங்கள் இந்த கூடுகைக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். என்ன என் மகன் எனக்காக எவ்வளவோ கமிட்மெண்ட்டை விட்டுட்டு இந்த நேரத்தை, இந்த முக்கியமான இந்த ப்ரீசியஸ் நேரத்தை எனக்காக கொடுத்துருக்கிறானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கு உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக வானம் பூமி படைத்த தேவனே, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே,
கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஒரு வாட்டி கூட, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. இல்லாதவர்களின் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கு அப்படி எழுந்துடலாமா? வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை ஆண்டவரே, உம்மைதான் நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதம். ஹல்லேலூயா. அவரை நம்ம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மைதான் நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள அல்ல ஆண்டவரே, உம்மை நான் உம்முடைய பிரசன்னத்தை நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால தான் ராஜா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பன் இடத்துலேருந்து எல்லாவற்றையும் வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் ஒரு நாள் அவர் தன்னுடைய தகப்பன்கிட்ட வராரு. அந்த தகப்பன், அந்த மகன் எவ்வளோதான் தூரம் போனாலும் அந்த தகப்பன்கிட்ட அந்த அன்பு அப்படியே இருந்துச்சு. நம்ம ஆண்டோடைய சமூகத்தை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கோம் ஒருவேளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று. அவர் அன்பு நிறைந்த தேவன். எதை இழந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எதை நம்ம இழந்தாலும் சரி, ஆண்டோடைய அன்பை மாத்திரம் நம்ம இழந்துட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை நரகம்தான். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவர். கரங்களை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு. இன்னொரு வாட்டி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை
நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் உண்மைதான் ஆண்டவரே. எந்த நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. இந்த கூடுகளை நான் ஒரு நம்பிக்கை இல்லாம வந்திருக்கேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒருவரை. ஹல்லேலூயா. உங்களை தான் ஆண்டவரே நாங்கள் நம்பி வந்திருக்கோம் ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த நாங்கள் இங்கே வரல ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் கர்த்தர், அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், சமாதான பிரபு, நித்திய தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நாமம் நமக்கு அடைக்கல பட்டணம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு அவர் மையப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க வாழ்கிறாச்சா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உயரப் போகிறது. அவருடைய நாமம் மகிமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவேன் அல்லேலூயா. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா.
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்க வாழ்க ஆண்டவரே, வாழ்க ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கூடுகையில் ஆண்டவரே நீர் இங்கு வந்திருக்கிறீர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம நினைச்சு பார்க்கலாம். இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களை நம்ம நிற்கிறோம். கர்த்தர் நம்ம எவ்வளவாய் அன்பு கூர்ந்து இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவாய் இந்த வருஷத்தை துவங்கின எத்தனை பேர் இந்த நாளில் இல்லை. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை தோளில் சுமந்து இம்மட்டும் நடத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். எவ்வளவு கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கி தப்பி வைத்தார். அவர் நல்லவர். அவர் எவ்வளவு பெரிய இஸ்ரவேல் தாவீது ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது சாமுவேல் ஈசா கிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய பசங்களெல்லாம் கூட்டிட்டு வா, என் கூட பரிசுத்தம் பண்ணி அவங்கள அந்த பலி விருந்துக்கு கொண்டு வா. ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஒவ்வொரு பிள்ளையா முதல்ல எலிதா போறாரு, அடுத்த அமிர்தாப், அடுத்த ஷம்மா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 7 பேரையும் கடக்க பண்றாரு. எல்லாருமே யுத்த வீரர்கள் தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை யாரையும் தெரிந்து கொள்ளலை. சாமுவேல் கேட்குறாரு ஈசா கிட்ட, உன் பிள்ளைங்க இவ்வளோ தானான்னு. இல்லை, இன்னொரு பையன் இருக்கான், அவன் ஆடுகள் மேய்க்க போயிருக்கான்னு. நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். ஆண்டவர் நம்ம ஒன்று இல்லாத நிலைமையில தான் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவர் ஒருவர் தான் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட நம்ம இம்மட்டும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை தலை நிமிர செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண நம்ம வாழ்க்கையை ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது இம்மட்டும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஏமாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நடத்தின ஒவ்வொரு வழிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே அழகான ஒரு கூடுகையை கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல உம்மை ஆராதிக்க என்னை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வந்தது புதுசாக இருக்கலாம் இன்னைக்கு, ஆனால் அவர் ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக, உங்களை ஆராதனையிலே பங்கு பெற செய்யும்படி அது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் கேட்கலாம், ஏன் ஆண்டவரே என்னை நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்தீர்? ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு தாவீதை அவர் தெரிந்தெடுத்தார். ஆடுகளின் பின்னா இருந்தான். ஆனால் அந்த தாவீது கிட்ட ஒன்னே ஒன்று இருந்துச்சு. அவன் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது அவன் சொன்னான், நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னை நான் வருகிறேன் என்று. ஹல்லேலூயா. நம்மகிட்ட கர்த்தருடைய நாமம் இருக்கு. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஒரு வாட்டி கூட பாடலாம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன்,
ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். உள்ளத்தினாலிருந்து நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்து நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்து நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் உயர்த்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அநேக நேரத்தில் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டங்கள் பெரியது. நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. வருஷத்துடைய இறுதி நாட்களில் நிற்கிறோம், நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, இப்படியா உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் நிறைவேறல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் பெரியவைகள். வேதம் சொல்லுகிறது அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய யோசனையில அது தோன்ற கூட முடியாது. ஹல்லேலூயா. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் தெரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உன் திட்டம் கண்டவுடன் தெரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீன். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்து நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்து நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதுவரை அவர் நம்மை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னென்னமோ தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்ன, ஆனால் அவை எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பாடலாமா? ஒருவேளை உங்க கண்களிலிருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வரலாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து. ஆனா ஆண்டவர் அதை ஒரு கண்ணீரா பார்க்கல, அது ஒரு நன்றி துளியா பார்க்கிறார். என்னுடைய மகன் இந்த இடத்துல வந்து என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம்.
என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டாம்? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டாம்? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும். என்னை மறந்தது உண்டாம்? கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராக இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கூடுகையிலே என்னுடைய ஆண்டவர் நீர் எழுந்து நிற்பதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரியவராக இருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு ஒரு சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி. நாங்கள் பாடின பாடல்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையோடு யார் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை யாராவது வந்திருந்தா, நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை, நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய தஞ்சம். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய தாசனை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் ஆண்டவரே, உங்களுடைய மெல்லிய சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை உள்ள அதிகாரமுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான பகுதியை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Shall we pray? Gracious Lord, Heavenly Father, we thank you for this day, Lord. We thank you for bringing us all in oneness under this roof. Your pillar of cloud should embrace this place, Father. Pour in your Holy Spirit. Let me not speak, but you speak. Every word which comes out from my mouth shall not be my words, by your words. We ask this in your most matchless name. Amen. Praise the Lord. It is good to be back and to share the word of God with my brothers and sisters in Christ, SFPF. I'm very, very glad. And today's topic is something different. Empty vessels makes more more revelations. Empty vessels makes more, not noise, revelations. We are going to see a lot of Bible verses today, so grab your Bibles, take note, because anything who speaks from the pulpit has to be from the word, and that word has to be justified and testified by God as per John 16:13. The Bible verse for today is 2 Corinthians chapter 12 verses 9 to 10. 2 Corinthians chapter 12 verses 9 to 10. கிறிஸ்துவின் வல்லமை எங்கே தங்கும்படி
நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியினாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலப்படுத்தினீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவு குறைந்தவனாய் இராதபடி நான் உங்களாலே வெற்றி கொள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. God prefers these empty vessels. See, the world's general saying is, right from our childhood, we have heard empty vessels makes more noise. But God prefers these empty vessels because He puts in His Word, His Holy Spirit inside these empty vessels, that is you and me, to make miracles, to make testimonies, to make prophecies. And through these empty vessels, His name is glorified. And through these empty vessels, His power is magnified. He is using this style right from Genesis till date with you and me, the chosen vessels. He does not call the learned, He does not call the wise. He calls these empty vessels, that is us, the chosen vessels. காலியான பாத்திரங்களை கதாபாத்திரமாக்குறது தான் நம்ம தேவனோட ஸ்டைல். அதுதான் அவரோட ஸ்டைல். மன்னிக்கவும், என்னோட தமிழ் கொஞ்சம் அப்போ அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. For God to put His word, His power, His Holy Spirit into our vessel, first we should admit that we are an empty vessel. We should admit that we are weak. We should admit, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எல்லாமே. Because we cannot approach God with titles. We cannot approach God with education. We cannot approach God with wealth. Judges chapter 6 verses 14 to 15. Judges chapter 6 verses 14 to 15. When God approached Gideon, he confessed, he admitted that I am an empty vessel, Lord, that I am the weakest in my clan, I am nothing. And what did God do? He decided to use this weakness into victory. He decided to use this weakness to magnify His power, to glorify His name. When can we admit that we are an empty vessel? நம்ம எப்போ ஒத்துக்க முடியும் நம்ம ஒரு காலி பாத்திரம்னு? Only when we drain our vessel, only when we cleanse our vessel and make it empty to God for Him to put in word. நம்மளோட பாத்திரத்தை நம்ம எம்டி பண்ணாதான் அவரோட வார்த்தையை, அவரோட மகிமையை, அவரோட பரிசுத்த ஆவியை அதில் போட முடியும் அவரால். 2 Timothy chapter 2 verses 21. 2 Timothy chapter 2 verses 21. Amen. I shall read it one more. Therefore, if anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. You see, how can God perform His good works from our vessel? Only when we pour out, drain out, empty our vessel. And what we should empty? Our vessel is already overflowing with pride. Our vessel is already overflowing with sin. Our vessel is already overflowing with worldly knowledge. Pour it out, drain it out. You have to go empty before the Lord, my friends. And then only He can pour in His word to do mighty works for His purpose. Then what happens when He fills His word in our vessel? அவரோட வார்த்தையை
நம்மளோட பாத்திரத்தில் போடும்போது என்ன ஆகும்? John chapter 14 verses 12. John chapter 14 verses 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். We will do greater works, and that is his promise from the God himself. Paul, who is also known as Saul, his vessel was overflowing with education, theology, worldly skills, leadership, pride, rudeness. But when Saul met Jesus Christ on the road to Damascus, he understood God. He saw light in light. And what he did? He poured his vessel. He drained his vessel. He drained all the theology what he learnt. He drained all the education what he learnt. He drained all the skills. He made his vessel empty. He allowed God to pour in his word in that vessel. And what happened? Saul became Paul. And what happened? And this Paul, God made him a vessel of revelation to Gentiles. When he became Paul, he considered what all education he learnt in this world, what all skills he gathered, what all pride he had, he considered everything as a garbage and waste. For the Christ's sake, I did not tell. He himself said that in his own words. Philippians chapter 3 verses 8. Philippians chapter 3 verses 8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே மேன்மைக்காக எல்லாவற்றையும் கஷ்டமென எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Amen. நம்ம கர்த்தரோட ஸ்டைல் என்ன? He converts the immoral vessels into moral vessels. அசுத்தமான பாத்திரங்களை அவர் சுத்தமான பாத்திரங்களாய் மாற்றுவார். ஆனால் அவர் ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணிட்டார்னா, இஃப் he chooses a vessel, அது எவ்வளோ அசுத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பாவத்தில் நிறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, he will make sure that he cleanses that vessel, and he will make sure that through this vessel only my mighty works will be revealed. ஜெனிசிஸ்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. கோடி பேர் இருந்தாலும் ஒரு நோவா தான். 5 வாட்டி ஆண்டவருக்கு ரிஜெக்ஷன் மோசஸ் கொடுத்தார், நீ தான். பயந்து ஓடினா எலைஜர், நீ தான். டேவிட் தப்பு பண்ணாலும் நீ தான். He chooses that vessel and he cleanses that vessel and he performs his mighty works in that vessel, through that vessel. No one in this world born clean. We are all born sinners right from our mother's womb. But until we met Jesus Christ, until we got baptized, until we were born again. But before that, before we were born again, we were living an immoral life, a life which is against word. Jesus Christ எப்படி பாலை சந்திச்சாரோ, எப்படி எல்லா டிசைபிள்ஸ் ப்ராஃபிட்ஸை சந்திச்சாரோ, அவர் நம்மளையும் சந்திச்சார். எப்போ சந்திச்சார்? நம்ம செயின்ஸ் ஆனதுக்கப்புறம் சந்திச்சாரா? When our vessels were overflowing with sin, when our vessels were overflowing with all the pride of this world, status of this world, என்னையும் அப்படி தான் சந்திச்சார், உங்களையும் அப்படி தான் சந்திச்சார். But he chose us. He decided to cleanse our vessel. He decided to put his word inside our vessel. அவர் விட மாட்டார். எவ்வளோ காரியங்கள் நடந்தாலும் நீ தான்ப்பா எனக்கு வேணும், எல்லாத்தையும் கீழே கொட்டு, நான் சொல்கிறேன். அண்ட் அந்த மாதிரி கால் நம்மளுக்கு வரும்போது we should abide. We should not refute. We should abide. A classic example of those who are unable to drain the vessel. நான் ஏன் unable to drain the vessel சொல்கிறேன்னா, 2 Corinthians chapter 12 verses 1. 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 2 Corinthians chapter 12 verses
most of us, we received that call. We drained our vessel. We allowed God to put in His word in us. But some of us, we accepted God, but we are unable to drain our vessel. அதுக்கு பெரிய உதாரணமே நான் பைபிள்லேருந்து கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நானே சொல்லிக்கிறேன். நான் தான் எனக்கு சாட்சி. ஏன்னா ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் சாட்சியாக வைப்பார். ஐ காட் பேப்டைஸ்ட், ஐ காட் born again long time back, like years back. But I did not drain my vessel. I was still holding on to the world. But one day, God told me to do it. And praise God, I did it. And that is why this empty vessel is speaking in front of you. A classic example of those who are unable to drain their vessel, despite being saved, despite being baptized, despite being born again. Genesis chapter 35 verses 2. Genesis chapter 35 verses 2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கிப் போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். What? Foreign gods in Jacob's household? Idols in Jacob's household? விக்கிரகாரமா நம்ம ஜேக்கப்போட வீட்லையா? எங்கிருந்து இந்த ஐடல்ஸ்லாம் வந்தது? முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ள. ஜெனசிஸ் சாப்டர் 31 verses 19. Genesis chapter 31 verses 19. லாபான் தன் ஆடுகளை மேய்க்கத் போயிருந்தார். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொர்க்கங்களை பெருக்கிக் கொண்டார். Which means Jacob's household were living and dwelling, worshipping these idols for the past 30 to 35 years. For the past 30 to 35 years. Despite accepting Yahweh. Despite Yahweh multiplied Jacob's flocks. Despite Yahweh blessed Jacob with 12 sons. And most importantly, despite Yahweh made Jacob into Israel. But what? This family accepted Yahweh. Yahweh blessed them. But the problem is, they were unable to drain their vessel. They were unable to drain their vessel from idolatry, false worship, worldly possession. Despite all this, God did not punish them. Actually, He should have punished them. No. Because this household is chosen. இந்த குடும்பத்திலிருந்து தான், இந்த ரத்தத்திலிருந்து தான் 12 தேசம் வரப்போகுது. And what He did? He told them to drain. He instructed them to empty their vessel. And they are God's chosen vessel, just like you and me. They emptied the vessel immediately for God. Genesis chapter 35 verses 4. Genesis chapter 35 verses 4. See, they listened. Sometimes God commands us to empty our vessels, which is overflowing with sins and worldly desires. Friends, when you get a call, obey it. Listen to it for Him to work mighty from your vessel. Okay. Now, from this message, we know that we have to keep our vessel empty. We have to drain our vessel. And God will put in His word. அவர் வார்த்தையை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டார். உடனே அற்புதங்கள் ஆரம்பிக்குமா? It will take time for Him to work. அந்த take time தான் waiting period. We have to wait. அந்த waiting periodல what you should do? Hebrews chapter 10 verses 5. Hebrews chapter 10 verses 5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை
போதும். Jesus was given a vessel called Mary. And what was her purpose? What was the purpose of this vessel called Mary? Her purpose is only to obey and do nothing. Obey and do nothing. When God planted the word in Mary's womb with the power of Holy Spirit, and that word called Jesus became flesh and dwelt in the word for 33 years. And what did Mary do? She nurtured the word. She preserved the word right from her womb for 30 years. 30 வருஷம். She was preserving that word for 30 years. And when the time was right, the word called Jesus commenced his earthly ministry on his 31st year, and that word fulfilled the prophecy on the cross and won us eternal life. Like Mary, our God plants his word in our vessel with the power of Holy Spirit. Our sole purpose is to nurture the word, preserve the word with the help of the Holy Spirit. We should do nothing, just obey it, like Mary. When the time is right, God will make that word to become witnesses, testimonies, miracles, and revelations. We are the chosen honorable seeds of God. We are the chosen honorable vessels of God. 1 Peter chapter 1 verses 23. 1 Peter chapter 1 verses 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்திலே மறுபடியும் ஜெனிப்பிக்கிறீர்களா? Amen. No glory, friends, no glory. Let me tell you, my friends, no glory will be revealed by God through dishonorable vessels. அசுத்தமான பாத்திரங்கள் மூலமா ஆண்டவரோட மகிமை வெளிப்படாது, அவரும் வெளிப்படுத்த விட மாட்டார். இந்த உலகம் கேட்கும், என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் சோசன் சோசன் சோசனே பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நாங்களாம், அப்போ மற்றவங்களாம்? See, our God is an impartial God. He pours the Spirit on all. எப்படி ஒரு மலை வருது, பூமியில் எல்லாத்துக்கு மேலே தண்ணி விழுகுதோ, He pours His Spirit on all. Acts chapter 2 verses 17. Acts chapter 2 verses 17. அவர் ஏதாவது கண்டிஷன் அங்கே கொடுத்தாரா? எல்லாத்து மேலே தானே சொன்னார், ஐ வில் pour my spirit on all. But his glory will be revealed only through the chosen vessels. His works will be promoted only through the chosen vessels. Why again I'm telling it's chosen vessel? Why again I'm telling that word? Because those chosen vessels will obey with blind faith. You understand? Those chosen vessels and the தேர்ந்தெடுத்த எடுக்கப்பட்ட பாத்திரங்கள் மட்டுமே obey பண்ணும், கண்மூடித்தனமான ஒரு faithல obey பண்ணும். For he is the master, my friends. He is the master. He knows his vessel because he is the creator. He knows some vessels are created for honor and some vessels are created for dishonor. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. Romans chapter 9 verses 21 to 23. Romans chapter 9 verses 21 to 23. விதியிட்ட ஒரே கடிதத்தினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம் இல்லையோ? 23 வரைக்கும், 23 வரைக்கும். நாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல்
மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தார். ஆனால் உங்களுக்கு என்ன? Judas Iscariot, or Iscariot, one of the 12 disciples, was called by Jesus himself. Judas did not go and enroll himself in the Jesus ministry on his own. Jesus called him, Jesus appointed him, Jesus anointed him. Mark chapter 3 verses 13 to 19. Mark chapter 3 verses 13 to 19. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் தமக்கு சித்தமானவர்கள் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 19 வரைக்கும் 19 till 19. அவர்கள் யாரெனில் சீமோன் ஏன்னா அந்த பேருங்க வரணும். அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்ற அர்த்தம் கொள்ளும் பவர்னகேஸ் என்ற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, அனானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியாத் என்பவர்களே. இருக்காரா? யார் கூப்பிட்டா? ஆண்டவர் தானே கூப்பிட்டாரு. You see, Jesus wanted the 12, including Judas, for his ministry. He anointed them, including Judas. Do you think Jesus did not know that this Judas is the one who is going to betray him? He is the creator of heavens and earth, my friends. He knows everything, right from our hair to foot. He knows everything, even the thoughts before the conceived. He knows everything. Does he not know that Judas is going to betray him? Jesus chose this vessel for dishonor. இப்போ தான் படிச்சோம்ல ரோமன்ஸில் சில பாத்திரங்கள் வந்து ஹானர், சில பாத்திரங்கள் டிஸ்ஹானர். Jesus chose this vessel called Judas for dishonor. He chose this vessel for betraying. Only through this dishonorable vessel, prophecy of God has to be fulfilled. சங்கீதத்தில் எழுதுகிற ப்ராஃபஸி, ஜக்காரியாவோட ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகணும்னா இந்த ஜூடாஸ் வந்து this dishonorable vessel has to be chosen. God poured His Spirit on these 12 disciples equally. They were sent out to cast out demons, heal the sick, and they did. Judas also one of them. God poured His Spirit on this dishonorable vessel too. But the glory was revealed only through the honorable vessel, the chosen vessel. When the Pentecost came on the 120 in the upper room and the disciples, it did not come on Judas. God used Peter to baptize the 3,000, not Judas. God used Philip to baptize the Enoch, not Judas. God used Thomas and other disciples to preach the word to the world and not Judas. Now you understand? He chooses the vessel for honor and dishonor. Now, I believe with all my faith, we have understood that we are His chosen vessels. Now, we also know from this message that we have to empty the vessel, drain the vessel for Him to work wonders. When I say empty and drain the vessel, I am not meaning only to empty your pride, your desires, your sin, your worldly pleasures. No. I am also mentioning empty your fear, empty your anxiety, empty your wavering mind. இது நம்ம உலகத்திட்ட சொன்னால் என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன பிரதர், பயப்படுறது ஹியூமன் நேச்சர் தானே, தடுமாறுறது ஹியூமன் நேச்சர் தானே பிரதர். ஆமாம், அது ஹியூமன் நேச்சர் தான் சாதாரண ஹியூமனுங்களுக்கு. Not for born again, not for believers, not for brides, not for us. When He has told us
365 times in the Bible, do not fear. If you still fear, if he has told us, don't be anxious about anything in Philippians 4:6, if you still be anxious, when he has told you and me that I will be with you till the end of ages in Matthew 28:20, if you still doubt, if even after hearing all these promises from God, even after hearing all these assurances from God, if we still continue to say that I am scared looking at my financial conditions, I am in anxiety looking at my future, I do not know whether God is going to answer my prayers, blah, blah, blah. Let me tell you, my friends, it is insulting the God. You are insulting Him. When He has given you His word, He is the word of God and the God of word. Believe it by faith, because we are chosen vessels. We are born again vessels. He has put His word in us. அவர் வார்த்தையை போட்டனால தான் இங்கெல்லாம் நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா இந்த உலகம் படம் பார்த்துட்ருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்ருக்கோம், வெளியில் போயிட்டுருக்கோம். எப்பா ஒரு வாரம் ஃபுல்லாக என் சிஇஓ போட்டு காலி பண்ணிட்டார், என் டேரக்டர் போட்டு நம்மளும் சேர்த்து சொல்கிறேன், டேரக்டர் போட்டு காலி பண்ணிட்டார் ஆஃபீஸில், இந்த நாளாவது ரெஸ்ட் எடுக்க முடியாதா, ஃப்ரைடே ஹேங் அவுட் நைட்டாக இருக்க முடியாதா? ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். பிகாஸ் யூ அண்ட் மீ ஆர் அ chosen vessel of God. Let us keep our vessel empty for God, and He shall pour His Spirit and make us an honorable vessel. When we become honorable vessels of God, we will not make noise, but we shall do the works of God, deeds of God, become testimonies of God, and remain as a revelation of God. Before I finally close, I close with this. The empty vessel of Enoch was made fellowship. The empty vessel of Noah was made righteous. The empty vessel of Abraham was made father of faith. The empty vessel of Joseph was made patriarch. The empty vessel of Moses was made Exodus. The empty vessel of Joshua was made warrior. The empty vessel of Jeremiah was made perseverance. The empty vessel of Samson was made strength. The empty vessel of Gideon was made victory. The empty vessel of David was made king and beloved for God. The empty vessel of Solomon was made wisdom. The empty vessel of Elijah was made fearless. The empty vessel of Esther was made rescuer. The empty vessel of Rahab was made protector. The empty vessel of Peter was made the rock of faith. The empty vessel of Paul was made the light to Gentiles. The empty vessel of Mary was made salvation. And the empty vessel of you and me has been made believer and bride in Christ. Amen. Shall we pray? Lord, you are the yesterday, today, and forever. You are the same Lord Jesus Christ. We thank you for this evening, Lord. We thank you for the manna that you gave us today. We thank you for making us realize that we are not empty vessels who are going to make noise, but we are the chosen vessels who are going to make your works, mighty works in this world. Lord, I pray for my brothers and sisters here. What may be the situation? Let the world throw its storms against us. Let the world throw its stones against us. Let the world throw its accusations against us. But Lord, we are your chosen vessel. We are vessel of honor. We are the vessel who is prepared for rapture. We are the vessel who is prepared to dwell with you in eternity. I pray for all my brothers and sisters here, that they and their family should be blessed with more revelations, with more word in word, with more light in light. Let their family be protected from the evil one, and let them always remain under your wings. When they dwell in this world should look at them and say, their God is great. Their God is the living God. Look at them.
they are shining because their God has blessed them abundantly. We should not be measured by worldly terms, Lord. We should be measured by worldly terms because we belong to your kingdom. Let us always remain an honorable vessel, a vessel which will be a vessel of testimony, a vessel which will be a vessel of witness, a vessel which will be the vessel of bride to Christ. We ask this in your most holy and precious name. Amen. இப்பொழுது யாராவது ஜெப விண்ணப்பங்கள் சாட்சிகள், அதாவது இந்த கூடுகைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவனுடைய நாமம் மையப்படும்படியாக சாட்சிகள் இருந்தால் தயவு செய்து சொல்லலாம். Praise the Lord. The mighty name of Jesus, I greet you all. I thank my living God for giving me an opportunity to share my testimony, not the word of God, testimony of the God's glory. The crust of my testimony is not praying and crying, or not crying and praying, but praising. Traditionally, we used to give share testimony like, there was a very difficult situation, all the doors are closed, all those people who promised to help me out, finally nobody turned back, and I cried and cried and cried unto the Lord for a week. The whole night I was crying. Finally, God graciously helped me after a week's time. This is our traditional. This is how we do that. Crying and praying, it is not wrong, but it is not right as well. I have a pet at home, and it's a very seasoned, very well-nurtured pet. Whenever some visitors come also, it will never bark at them. Very decent. Sometimes he's very decent than me. That is the reason why whenever someone comes to my house, I will tell them, Nai, Solanga. He's a part of my family. Tell Mr. Nai. Or Nai sir. This Nai sir, what happened? One fine morning, she could not, last month, he could not get up. 6 o'clock the dog walker comes, and again in the evening also dog walker comes. The moment the calling bell he presses, immediately he will be ready to go out. But on that day, he could not, he was only crying. Some pain or in the hind leg, maybe due to arthritis, crying like anything. And whenever someone goes near to that, he becomes very ferocious, very angry. I don't know what to do. 45 kg. I cannot go to a doctor also carrying it. The moment I go near to that, it barks. Okay, then the dog walker, I told him, you go, let me find out. Maybe 6 o'clock, 7 o'clock, 8 o'clock, maybe 12 o'clock, it will be okay. Nothing. No food, no water. No, he could not go out, no motion, no urine, nothing. You tell me what I should do. But maybe noon it will be okay, that's what I was thinking. But noon also the same position he was lying. Evening also, I told the doctor, he said I'll come back only in the evening or late night I'll be coming. But like that, up to 9 o'clock. I was just sitting on the floor. I never prayed. I know God knows it. God has got a purpose upon the dog as well as on me. Then you know what I did? This is, you'll have to very carefully listen to me. I started praising. It is not praising looking at the pet. I just forgot everything. I was keep praising. Under a sengadal.
ஒரு ஸ்பூன் வாட்டர் யூ cannot மேனேஜ், பட் இந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. வாட் அ வண்டர்ஃபுல் காட் யூ ஆர். யோர்தான் சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தான் நதியின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து வரும் தண்ணீர் ஒரு குவியலாக நிற்கும். எப்படி சொல்ல முடியும்? ஐ வாஸ் ரியலி வண்டரிங், அப்பா, வாட் அ கிரேட் காட் வி ஹேவ், such a wonderful God, and this God says, I'll never leave you nor forsake you, I'll be with you always, I will go before you and make the crooked straight. Such a great God, he's standing just behind me, before me, around me, surround me, within me. இதெல்லாம் நான் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். யூ won't believe, but you have to believe. I was completely forgot. Sitting on the floor, just 1 feet, the dog is there. Suddenly, I was really praising, suddenly there was some noise. He stood up. Neck correct ஆயிடுச்சு. Then immediately the food pedigree வச்சிருக்கான், அதை சாப்பிடுது. And it took water also. It was such a wonderful, not for praising, I was praising. Not before, now I was just keep on praising. When you praise that, Deuteronomy 4:7 says, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் மிகவும் அருகில் இருக்கிறார். தொழுது கொள்ளும் பொழுது, அழுது கொண்டு இருக்கும்போது வரமாட்டார். தொழுது கொள்ளும் போது ட்ரை ப்ரைசிங். when such a situation, keep praising. I was wondering, அவன்கிட்ட ஒரே வார்த்தை, போலாமா, அந்த சவுண்டு, அந்த இதை பார்த்துக்குவான், போலாமா அப்படின்னு சொல்லிட்டா வெளில போகணும். உடனே immediately morning 6 o'clock, from 6 o'clock till 9 o'clock, the same position, he was lying on the floor. Then he became ready to go out. போகலாம் சார், எடுத்துகிட்டு போகிறோம் சார். அது என்ன வாக்கிங் கூப்பிட்டு போகுது சார், அவ்வளோ முன்னால் போகுது. நானும் ஓடி ஓடி, நல்ல வேலை என் நெவிய பக்கம் இருந்தான், ஓடி ஓடி காலையில் எல்லா இதையும் முடிச்சுட்டு நார்மலி அந்த ஸ்ட்ரீட் எண்டு வரையும் போவான், இது பீச் வரையும் போயிட்டு வந்தான். See the power of praising. This only we miss. ஆண்டவரே, நான் எப்படியாவது சொன்னேன், அழுது அழுது ஆண்டவர் பிடிச்சி கெஞ்சு கையை பிடிச்சி முறுக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். Praising. Prayer brings victory, and praising, the victory is already reserved with you. Never ever cry unto the Lord. Keep praising. ஒருவேளை அழுகிறது தவறும் இல்லை. ஆரம்ப கால விசுவாசிகளாக நீங்கள் அழுதுருக்கலாம், எனக்கு சாக்லேட் வேணும், அது வேணும், இது வேணும். எனக்கு தெரிஞ்ச வாணி சிஸ்டர் அழுதுருப்பாங்க சின்னதில். இப்போது ஷீ நோஸ் ஹவு டு ப்ரிப்பேர் சாக்லேட். கேக் வேணும், ரஞ்சனி சிஸ்டர் அழுதுருப்பாங்க. ஆனால் இப்போது ஷீ நோஸ் ஹவு டு ப்ரிப்பேர் கேக். நம்மளும் ஆரம்ப கால விசுவாசிகளாக இருந்திருந்தாலும் ஒரு வேளை அழுகலாம். இப்பொழுது இல்லை. we are all matured believers and we are still running the race to achieve the goal till we attain, till we inherit the eternity, and till we receive the crown of glory. We are keep running, always running, praising. துதித்து பார், try praising, you will have a result, instantaneous result you will have. இதை உங்களுக்கு ஒரு சாட்சியாக நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தோடு கூட ஒரு முறை கூட நான் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து துதித்து அவருக்கு சாட்சியாக நிற்பேன் என்று நான் உண்மையிலே கனவுல கூட நினைக்கவில்லை. உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கும் என்னுடைய நிலவரம். மார்ச் மாதத்தில் எனக்கு ஒரு பைபாஸ் நடந்தது. திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து நானே என் காரை எடுத்துகிட்டு போகிற வழியில் ரொம்ப சீரியஸ் ஆகி பக்கத்தில் இருந்த ஒரு கிளினிக்கில் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸை அனுப்பி என்னை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்சியாக சொல்லியிருந்தேன். அவங்க கண்டுபிடிச்சது 3 பிளாக்கு கிராஃப்டிங் பண்ணியாச்சு. சிஏபிஜி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு மாதம் ஆச்சு, ஒரு 2 மாதம் ஆச்சு. எனக்கு ஒரு சரியான விடுதலையே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அடிக்கடி நடக்கும்போதெல்லாம் திரும்பி இந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக சாட்சி சொல்லணுன்னே வரல. உண்மையாகவே ஆவியானவர் சொன்னார், செய்தியின் கடைசி பகுதி உனக்காகத்தான் நான் பேசுகிறேன், பயப்படாத. இந்த வலி வரும்போதெல்லாம் எனக்கு பயம் வரும். ஏனென்றால் நண்பர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் பைபாஸ் பண்ணியாச்சு இல்லை, திஸ் நோ வரி, டோன்ட் நீட் டு வரி ஃபார் நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ். 10-15 வருஷத்துக்கு கவலையே இல்லை, எதுக்கு நீ கவலைப்படுற? பட் ஒன்லி ஐ நோ வாட் வாஸ் ஹேப்பனிங். எவ்ரி டைம் ஐ ஜஸ்ட் டேக் அ வாக், ஐ வில் ரிட்டர்ன் ஹோம் பிகாஸ் ஆஃப் த பெயின். பயந்துட்டு வந்துடுவேன், வேர்க்கும். இது இப்படி போயிட்டே இருந்துச்சு. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கை இப்பவும் இருக்குது. இவையெல்லாம் மனுஷரால் கூடாதவை, ஆனால் தேவனால் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கூட எனக்குள்ள ஒரு இந்த பிசாசானவன், எதிராளி ஆகிய பிசாசானவனுக்கு அவனுக்கு எப்போவுமே நம்மளுடைய விசுவாசத்தை எப்படி ஷேட்டர் பண்ணுறது, அதுதான் உன்னுடைய வேலை. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறேன், இது ஒன்றும் இல்லை, சரியாயிடும். ஆனால் எனக்குள்ளே பாருங்கள் பயம். ஏன்னா நடந்தால் பயம், வெளியில் போனால் பயம், எங்கேயுமே போக முடியல என்னால். இந்த பயத்தாலே என்ன பண்ணேன், சரி ஒரு நாளைக்கு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் மதுரையில் இந்த மாதிரி இன்னொரு ப்ராப்ளத்துக்காக அட்மிட்டாக இருந்தார். சரி, என்னுடைய நீஸ் சொன்னால், ஹீ லுக்ஸ் ஓகே அங்கிள், ப்ளீஸ் கம் ஹேவ் செகண்ட் ஒப்பீனியன் வித். சரி, நான் அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போனேன். அவர் என்ன சொன்னார், ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் as early as possible. So I kindly, if it is delayed, forgive me, because I have to tell what the Lord has done in my life. அவர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கும்போது சொன்னார், நீங்கள் பக்கத்தில் நான் ஒரு லேபை ஒன்று ரெஃபர் பண்ணுறேன், அங்கே போய் நீங்கள் ஒரு சிடி ஆன்ஜியோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் அவேர் வாட் இஸ் சிடி ஆன்ஜியோ. தே இன்ஜெக்ட் சம் டை இன்சைட் அஸ் அண்ட் தே டேக் அ சிடி. எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் போய் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு டாக்டர் போய் அகைன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்னுடைய அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம் அதை படித்து பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, there is something wrong. You know little English, although we don't know what is a medical science. Out of the 3 grafting done, one is completely blocked, 100% blocked, one is 40% blocked, only one is patent. Not even 4 months, 5 months. மார்ச் மாதம் தான் எனக்கு நடந்தது. செப்டம்பரில் இப்படி சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னால் அந்த லேப்லேருந்து என்னால் அந்த என்னுடைய ஃப்ரெண்டுடைய கார் லோக்கல் யூஸுக்காக வாங்கியிருந்தேன். ஏறி உட்காந்து ஸ்டேரிங்கில் கை வைக்கிறேன், கையில் நடுங்குது எனக்கு, பயம். சரி, நான் அவரை போய் நான் சந்திக்க போனேன். அவர் அந்த இதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அவர் டாக்டர் பார்த்துட்டு, இந்த உங்களுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணியிருப்பாங்களே, அந்த சிடி இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், அது ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். சரி, நீங்கள் அது முடிஞ்ச கொண்டு வாங்க அப்படின்னாரு. எடுத்துகிட்டு வந்து திரும்பி என்ன பாருங்கள். சரி, நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். இதுக்கிடையில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். திரும்பி என்னுடைய நீஸ் சொன்னேன், மதுரையில் உங்களுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, நீங்கள் திரும்பி போனீங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூவாக இருக்கும், நீங்கள் அங்கே போனால் லோக்கலாக அவங்கள கூப்பிட்டு போகக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் இதே ரிப்போர்ட்டை வச்சு சிடி ஆன்ஜியோ காமிச்சு இங்கே லோக்கல் அப்போலோ நீங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துங்க.
சரின்னு வானகரம் போனேன். அங்கே போனால் அவங்க பயமுறுத்தினேன் எனக்கு. ஐயோ முதல்ல உங்களுக்கு பைபாஸே பண்ணியிருக்கக்கூடாது. யார் பண்ணா? ஓ திஸ் ஹாஸ்பிட்டலா, தட் டாக்டரா, தே ஆர் ஆல்வேஸ் லைக் தட். சும்மா இருக்கிறத கூட இப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நாங்கள் பைபாஸே பண்ண மாட்டோம். எவ்ரி திங் வி வில் டூ இட் த்ரூ PCI, தட் இஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. சொல்ல இன்னும் பயமாயிடுச்சு எனக்கு. கை காலெலாம் உதற நடுங்குது. நீங்கள் இம்மிடியட்லி யூ ஹேவ் டு கெட் அட்மிட்டட், இம்மிடியட்டாக பண்ணணும். சரி சார், உடனே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் அட்மிட் ஆகிட்டேன். ஆஞ்சியோபிளாஸ்டி 8ஆம் தேதி அக்டோபர், போன மாதம் 8ஆம் தேதி லேபில் கொண்டு போயிட்டாங்க. உள்ள பயத்தில் கை காலெலாம் உதறிட்டுருக்கு எனக்கு. அவர் வந்து பார்த்துட்டு கூலாக ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு பேசிட்டு 2014 எனக்கு ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருந்தாங்க. அந்த வெசலில் பிளாக் இருக்குது. இப்போ அதை தான் சரி பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோம், இதெல்லாமோ சொல்லிவிட்டு கடைசியில் ரிப்போர்ட்டில் ஸ்டில் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் எழுதி அனுப்பிச்சிட்டு, தெர் ஆர் சம் மோர் வெசல்ஸ், தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ். திரும்பி வீட்டுக்கு வந்தேன், அதே ப்ராப்ளம். மூச்சு திணறல் ஜாஸ்தி ஆச்சு. இப்போது அதோடு சேர்ந்து வலி, நெஞ்சு வலியோடு சேர்ந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நடந்தால் மூச்சு திணறுது, உட்காந்தா மூச்சு திணறுது, படுத்த மூச்சு திணறுது. ரொம்பவே பயந்துட்டேன். ஒரு நாளைக்கு எங்கள் பெரிய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அண்ணன் கேட்டார், எப்படி இருக்க, என்னடா எப்படி இருக்க அப்படின்னு. நான் இப்போ முன்னாடி விட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, எனக்கு ப்ரீதிங் ட்ரபிள் வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. பிசாசு விடுவான், நான் திரும்பி எடுத்துகிட்டு ஓடு. இன்னொருத்த பெரிய இஸ் ஒன் ஆஃப் தி very renowned cardiologist with all TAVR, TAVI techniques and all that, TAVI, all that. Adella romba famous. He's got a lot of awards and this thing appreciations from chief minister. Avar paatha hospital la poi ukanda adu patti da video odite irukku. Ipo avarta pona paathitu, who did you angioplasty? பட்ட மரத்துக்கு எவனோ தண்ணி ஊற்றி இருக்கிறான், சேம் வேர்டு யூஸ்டு. தேவையில்லாத ஒரு வெசல் போய் கிளியர் பண்ணி அது பண்ணவே தேவையில்லை. அது ஏற்கனவே கம்ப்ளீட்லி பிளாக் ஆகிடுச்சு. மை பிரதர் இஸ் விட்னஸ் ஹியர், இஸ் சிட்டிங் ஹியர். இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாரு. பட்ட மரத்துக்கு ஊற்றின தண்ணி அது வேஸ்ட். அது இது ரொம்ப சீரியஸ் கேஸு. நீங்கள் இம்மிடியட்டாக அட்மிட் ஆகணும். உடனே ஆன்சியோ பண்ணாங்க. போதும் ஆண்டவரே, எலியாவை போல சொன்னேன், போதும் ஆண்டவரே. இந்த பயத்தாலே பயத்தோடு என்னால் இனிமேல் வாழ முடியாது. வாழ்ந்தால் உமக்காக தைரியமாக வாழணும். மரணமோ பட்டயமோ வியாகுலம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ பவுல் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் பொருத்தனை பண்ணேன். எவ்வளவு நாள் நீங்கள் எங்களுக்காக எனக்கு ஜீவன் தர்றீங்களோ உங்களுக்காக செலவு பண்ணுறேன். நான் எனக்காக இல்லை. நிறைய உலகத்தை சொன்ன மாதிரி we are normal ordinary being, but we are also born again. But சில நேரத்தில் நமக்கு அந்த மனுஷனுடைய சுயம்னு ஒன்று இருக்குது. அந்த சுயத்துக்கு தான் நம்ம மறிக்கணும். we have to deny ourselves. அந்த சுயம் நம்மளை விட்டு போகவே போகாது எப்போவுமே. பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் பேத்தியை பார்க்கல. immediately sent a message to my daughter who is in Canada. Before anything could happen to me, I just want to see once Papa before I die. அவன் மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணிட்டான், என்னாச்சு அப்பாக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கிறேன். இல்லை அவர் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் கொஞ்சம் பயந்துட்டுருக்கிறார். அப்போது ஆவியானவர் திரும்ப பேசுகிறார், பயப்படாது. தாவீது சொல்கிறார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். அதே வசனம் திரும்ப எனக்கு வருது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை ஆண்டவரை நம்பி விசுவாசித்து சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தேன். இவர் பேர் கோபாலமுருகன் சம்படி, ஹீ இஸ் இன் somewhere in ராய்பேட்டா. முடிச்சுட்டு பிரதர் சொன்னார், எதுவும் கவலைப்படாமல் போ, பயம் ஆண்டவர் இருக்கார் நமக்கு, நீ ஏன் பயப்படுற, மனுஷர்களுடைய அறிவெல்லாம் ஒன்றும் நம்ம சரி, நீ தைரியமாக வீட்டுக்கு போ சொல்லி தட்டி அனுப்பிச்சார். வீட்டுக்கு போயிட்டேன். சரி, நம்ம உடனே போய் மனுஷர்களை திரும்ப மனுஷருடைய உதவி விருதா எதுக்கு உங்கள்கிட்ட போய் திரும்ப கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு ஃப்ரெண்டு எதாச்சியாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் இஸ் கார்டியாலஜிஸ்ட் இன் சிஎம்சி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் அவங்க அட்லீஸ்ட் தே வில் டாக் சம் ட்ரூத், நாட் லைக் தி வேர்ல்ட்லி கார்ப்பரேட் டாக்டர்ஸ். சரி, நானும் ஒய்ஃபும் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு சரி ஒரே ஒரு தடவை அவரை போய் பார்த்துக்கலாம். ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு ஹிஸ் அப்பாயின்மெண்ட் இஸ் ஒன்லி இன் 20th December.
The earliest availability is only on 20th. But this sister called up and told one of my friend, fellowship, this is another fellowship, she is also in that fellowship. Fellowship friend ஒருத்தர் வராரு, ப்ளீஸ் டேக் கேர் ஆகும். அவரை போய் பார்த்தோன்னே எல்லா விஷயமும் கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. The same CD, what this man took it and examined, the same CD அவர் வாங்கி போட்டு பார்த்துட்டு சொன்னார், bypass பண்ண decision is right, but the procedure is wrong. They have taken the vein from the leg. That is not correct. They should have taken the native artery from inside. Some arteries are there from heart to the left hand side. That is extra arteries. You have to use those arteries, not the vein. Because vein, okay, happen anything. These veins used, some patients, they got blocks even before discharging. The procedure is wrong. Senja method, procedure tappu. But still, okay, whatever has happened is happened. இப்போ ஒன்றும் பயப்படுங்க. நான் சொன்னேன், டாக்டர் இஸ் ஆல்சோ கிறிஸ்டியன், he is a Christian doctor, Dr. Uman George. Doctor, I cannot come now, take any treatment. Year ending is coming. A lot of meetings I have to attend. So year end, I don't want to do anything. Is it okay to wait for some time? Nothing to worry, you go back. Hallelujah. இந்த நேரத்தில் என்னுடைய பயங்க எல்லாம் போச்சு. அந்த சொன்ன நிமிஷத்தில் தானே என்னுடைய பயங்கள் முற்றிலும். கேட்காதீங்க, அப்போ வந்து கரெக்டாக பாசிட்டிவாக சொன்னால் தான் நீங்கள் பயம் இல்லாமல் இருப்பீங்களான்னு அங்கிளுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பிசாசானவனுக்கு பேர் அவன் எப்போவுமே நம்மளை பொய்யன், ஆதி முதலே அவன் பொய் சொல்கிறான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் வேதத்தில் சொல்கிறான். இப்போ இந்த மாதிரி காரியங்களை பொய்யாவே சொல்லி 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 பயமுடுத்தி எப்படியாவது ஆண்டவர், இதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவர் அதிகமாக நெருங்க ஆரம்பித்தேன். நான் விட்டு போயிருந்த என்னுடைய அந்த ஜெபங்கள், அதிகாலை ஜெபங்கள், லேட்டாக எழுந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட பொறுத்து அனுப்பினேன். ஆண்டவரே, இனிமேல் நீர் கொடுக்குற ஜீவன் ஒரு நாளும் என்னால் முடிந்த அளவு உமக்காக நான் செலவு செய்வேன். ஆண்டவரே, நீர் மட்டும் என்னை சாட்சியாக நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார், இனிமேலும் தருவார். வருகிற வருடத்தையும் நான் காண்பேன் என்று ஆண்டவருக்குள் நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். இதே குடும்பத்தாரோடு நான் நம்முடைய கிறிஸ்மஸ் ஆராதனையை நான் கொண்டாடுவேன், ஆராதிப்பேன். புதிய வருடத்தையும் ஆண்டவர் என்னை காண செய்வார் என்கிறதான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் இந்த சமயத்தை தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த விசேஷமாக பிரதர் பிரதீப் இல்லை, அடிக்கடி கூப்பிட்டு விசாரிப்பார், எப்படி இருக்கீங்க. ஆன்லைன் ப்ரேயர்லலாம் ஸ்பெஷலாக ஹீ வில் ப்ரே ஃபார் மீ. பிரதர் ரவிக்காக நாம் ஜெபிக்கலாம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கணும். உங்களுடைய ஜெபத்தினால தான் நான் இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஹல்லேலூயா. இந்த அருமையான ஃபெலோஷிப்பை தந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இனியும் தொடர்ந்து அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும், அவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். எனக்காக உங்களுடைய குடும்ப ஜனங்களையும் தாரி ஜெபங்களையும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளிலும் உங்களுக்கு முன்னாடி ஜீவனோடு கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் வைத்தார். கடந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஒரு சில பேருக்கு தெரியும், இந்த SFPFல வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்காக ஆந்திரா பார்டருக்கு போகிறது உண்டு. அப்படியா சனிக்கிழமைக்கு கிளம்பி போய்கொண்டு இருக்கிறேன். பைக்கில் போயிட்டுருக்கும்போது காரனோட டோல்கேட், சரியான மழை. அந்த மழையில் ஸ்கிட் ஆயிடுச்சு வண்டி. ஸ்கிட்டாகி ரொம்ப தூரம் போகுது. லெஃப்ட் கால் இப்படி தூக்கிடுச்சு, ரைட் கால் இப்படி, அதாவது எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்புக்கு போயிடுச்சு ரெண்டு காலம். பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் வரல. மழை, நல்ல மழை, மண் கீழே ஸ்கிட் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், யாருமே வரல. நானே அப்படியே எந்திரிச்சு வண்டியை திரும்பவும் எடுத்து திரும்பவும் ஆந்திரா பார்டருக்கு போகிறேன். ஏன்னா சாட்டர்டேஸில் வில்லேஜில் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, சிறுவர் ஊழியங்கள் பண்ணணும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 வில்லேஜஸ் இருக்குது சாட்டர்டே சண்டே. ஸோ 4 சர்ச்சஸ்லேயும் சர்வீஸ் பண்ணணும். அப்போது எனக்கு அந்த வலி ரொம்ப, ஸோ போயிட்டு நம்ம எதனா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு. ஆனால் ஆவியானவர் என்னை எதுவுமே பண்ண விடலை. போன உடனே அங்கே இருக்கிற டீச்சரை கூப்பிட்டுட்டு, என் கூட வரவங்களை கூப்பிட்டுட்டு, வாங்க போகலாம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இன்னும் இவ்வளோ அடிபட்டுருக்குங்கிறீங்க. எல்லாமே உள்காயம் தான், மற்றபடி ரத்த காயம் எதுவுமே இல்லை. நடக்க முடியல, உட்கார முடியல, இடுப்பில் அவ்வளோ ஒரு பலவீனமாகிடுச்சு. இப்படி கீழேயும் உட்கார முடியல, எந்திக்கவே முடியல, ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல. அவ்வளோ ஒரு போராட்டமாக இருந்தது.
சரி, இருந்தாலும் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு பண்ணணுமே அப்படிங்கிறத சிறுவர் ஊழியத்துக்காக ஒரு 2 வில்லேஜ்க்கு போனோம். நாங்கள் எப்போவுமே அந்த படதா போட்டு தான் கீழே ரோட்டில் தான் பண்ணுறது ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே. அப்படியே சின்ன பசங்களுக்கும் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் நைட்டு ஒரு ஹவுஸ் விசிட்டிங்கு ஒரு வில்லேஜில் போய் அதுவும் முடிச்சாச்சு. மிட் நைட்டு வந்து ஒரு 11 o'clock ஒரு வில்லேஜில் ஆல்மோஸ்ட் 12:30 வரைக்கும் ப்ரேயர். இப்படி எல்லாமே கண்டினியூஸ் முடிச்சுட்டு படுக்கிற என்னால் முடியல. சர்ச்சிலே தான் தூங்குவேன், முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே 3 சர்வீஸ் பண்ணணும் காலையிலேருந்து. ஆனால் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு டயர்டாகவும் இருந்தது. ஆனால் சர்வீஸில் யார் யார் பலவீனமாக வந்தாங்களோ எல்லாருக்குமே வர்ஷிப் டைம்லேயும் சரி, பர்சனல் ப்ரேயர்லேயும் எல்லாருக்கும் டெலிவரன்ஸ் ஆகுது. எனக்கு ஆகலை, எனக்கு பெயினாகவே இருக்குது. இதுதான் நமக்கு ஒரு சோதனையாக இருக்குமா? அப்போ நான் நினச்சிட்டேன், ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பலவீனம் இருக்கனால நமக்கு இது இன்னும் ஸ்டில் கண்டினியூ ஆகுது அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு உண்டு. ஆனால் சண்டே ஃபுல்லாக எனக்கு டெலிவரிஸ் எனக்கு ஆகலை, நிறைய பேருக்கு ஆகுது, எனக்கு ஆகவே இல்லை. திருப்பியும் சண்டே நைட்டு வரைக்கும் 10:30 வரைக்கும் முடிச்சுட்டு மண்டே மார்னிங் சென்னைக்கு வரணும். ஏன்னா 5 day கம்பெனி பார்க்கணும், ஜேஜே லாசிக்ஸை வேறு பார்க்கணும். சென்னையிலேயும் மினிஸ்ட்ரி இருக்குது, வெனஸ்டே போக வேண்டியது, தேர்ஸ்டே போக வேண்டியது, ஃப்ரைடே போக வேண்டியது, சில மினிஸ்ட்ரிலாம். எப்படி போக போகிறேன் அப்படின்னு தெரியல. மண்டே என்னால் முடிவே இல்லை, வீட்டில் வந்தேன். இருந்தாலும் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் இருக்க எல்லாமே பிஸி ஷெடியூல் ஆகிடுச்சு. அன்றைக்கி மண்டே நைட்டு வந்து ப்ரேயர் பண்ண டெலிவரிஸ் ஆகலை. டியூஸ்டே வந்து அடையா இருக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டுருக்கிறேன் பைக்கில். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உம்முடைய காரியத்தை செஞ்சுட்டு வரேன், எல்லாருக்கும் விடுதலை ஆகுது, ஆனால் இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு ரோட்லேயே பைக்கில் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே போகும்போது எனக்கு ஒரு விஷன் கண்ணு திறந்துதான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் சர்ச்சில் 4 சர்ச் இருக்குது. அதில் ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, பெரிய சர்ச்சில் வந்து ஃபுல் ஃபீட்டில் எப்போவுமே ஒரு சேர் வச்சப்போ எல்லா சர்ச்சிலும் சேர் இருக்கும். அந்த சேரில் யாருமே ஃபுல் ஃபீட்டில் அதாவது யாருமே உட்கார மாட்டோம், ஈவன் நான் கூட உட்கார மாட்டேன். அது ஆண்டவருக்காக எப்போவுமே வச்சுருப்போம். அந்த சேர் எனக்கு தெரியுது, அந்த சேரில் ஆண்டவர் உட்காந்துருக்கிறார். இதுதான் எனக்கு தெரியுது. எனக்கு அவ்வளோ பெயினில் அடையாருக்கு போயிட்டே இருக்கிறேன். இதே தான் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு என் கண்ணுக்கு முன்னாடி. பலிபீடத்தை அந்த சேரு, அந்த சேரில் ஆண்டவர் உட்காந்துருக்காரு. ஆனால் ஒரு ஃபேஸ் ரொம்ப பிரகாசமாக ஃபேஸை பார்க்க முடியல. ஒயிட்டு அங்கி கோல்டு பார்டரில். இதை நான் கிளியராக பார்க்குறேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. முடிச்சு நான் அடையாறு ப்ரேயர் நடத்த அந்த இடத்துக்கு போகிறேன். எனக்கு வலியே இல்லை, சுத்தமாக வலியே இல்லை. இடுப்பில் இந்த வலி, காலில் இந்த வலி எல்லாமே ஒன்றுமே இல்லை. இத்தனைக்கு அந்த விஷயம் மாத்திரம்தான் கண்ணை திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் நிற்கிறேன், காலை அசைக்கிறேன், இது பண்ணுறேன். ஒரு சின்ன வலி கூடவே இல்லை. என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் வேணா போயிடலாம் அப்படின்னு. நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவர் தான் ஊழியம் பண்ணுறோம். ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தானே ஆஃபீஸை ஒரு பக்கம் பார்க்கணும், ஊழியத்தை பார்க்கணும் அப்படின்னு போய் ஓடிட்டு இருக்கீங்களே. கர்த்தருக்கு தெரியும் எல்லா காரியங்களும். அப்போ அடையாறில் அந்த போய் நிற்கும் போது நடந்த அந்த காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்கிட் ஆனதுக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாம் இந்திக்காரங்க தான். அந்த அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் கூட வரல. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், மனுஷங்க யாருமே சில நேரங்களில் நமக்கு உதவி பண்ண வர மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தில் நமக்கு ஏற்ற நேரத்தில் உதவி பண்ணுவார். அப்போ ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி பண்ண நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், யாருமே இல்லையா, யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். நான் கூட நினச்சேன் எல்லாருக்கும் டெலிவரிஸ் ஆகுது, எனக்கு ஆகலைன்னு நினச்சேன். ஆனால் ஒரு மிகப்பெரிய சாட்சி உண்டாகணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் போகும்போதே பைக்கில் போகும்போதே நான் நினைக்காத நேரத்தில் எனக்கு ஒரு டெலிவரிஸ் நடக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக கூட இருந்திருக்கலாம். அப்போ அங்கே அடையாறில் போகும்போது அங்கேயும் நிறைய பேர் கால் பிரச்சனையோடு வராங்க. அவங்களுக்குலாம் ப்ரேயர் பண்ணும்போது டெலிவரிஸ் ஆகுது. அப்போ தான் நினச்சேன், இதெல்லாம் தேவனுடைய முன்னாடி ப்ரீ பிளான் போல இருக்குது. எனக்கு இவ்வளோ விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாள் இந்த கால் பலவீனம் இருந்ததுனால தான் போன இடங்கள் யார் யாருக்கெல்லாம் அப்படி இருந்ததோ அப்படி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது டெலிவரன்ஸ் ஆச்சு. அப்போ தேவனுடைய அந்த பிளானை குறித்து பார்த்ததுனால நான் அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நான் ப்ரைஸிங் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் உமக்கு நான் நன்றி. ஏன்னா ஒருவேளை நான் இந்த கீழே விழுந்ததுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு வைங்களேன், இன்றைக்கி இந்த SFPFயில் இங்கே கூட நான் நிற்க முடியாது. அப்படி தானே? அப்போ ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர்னு வசனம் உண்டு. ஸோ எல்லாருமே இங்கே இருக்க சின்ன காரியமாக பெரிய காரியமாக பண்ணுறவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவங்க தான். ஆண்டவர் எல்லாருடைய சுகத்தை விரும்புகிறவர். உங்களுக்கு முன்னாடி என்னையும் ஒரு சாட்சியை நிற்க வச்ச தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் ஒவ்வொரு மாதமும் நான் ப்ரேயருக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். நான் பேர் கொடுத்து வராமல் போயிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அம்மாவுக்கு 96 years ஓல்டு. அவங்களுக்கு நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக அவங்க இருப்பாங்க. நோ சுகர், நோ பிபி, ஒன்றும் இல்லை. கண்ணாடி போட மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பிரம்மை.
வீட்டில் ஒருத்தன் வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து உட்காந்துட்ருக்குறான். அவன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், என்னை வந்து ஜாம் பண்ணாம விட மாட்டேன்றான், வீடியோ போட்டு காட்டுறான்னு. எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. முந்தைய டாட்டர்லாம் இருந்தால் அவள் பார்த்துப்பா, நான் இங்கேருந்து நான் கோயம்பேடுலேருந்து வரேன், நான் போகிறதுக்கு 9:45 ஆகிடும். அது வரைக்கும் அம்மா சாப்பிடாமலும் உட்காந்துருப்பாங்க, நீ வர வரைக்கும்னு. சரி, ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு எனக்கு இப்போ ஒரு 15-20 டேஸாக இது வந்து ரொம்ப அவங்களுக்கு விக்ரஸ் ஆகிடுச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் வந்து போலீஸ்காரனை வச்சு அவனை பிடிக்கணும். மட்டும் இது வந்து இல்லாத ஒன்றை வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, டாக்டர்ஸை கேட்டால் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர்னு இதுக்கிட்ட சைக்காட்ரி டாக்டர்கிட்ட போன வாரம் வீடியோவில் பேச வச்சு பேசினாலும் அவங்க வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி. இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்தேன், கண்டிப்பாக நான் வந்து இந்த ப்ரேயருக்கு என்ன ஆனாலும் போகணுன்னு அம்மாட்ட காலையிலே சொல்லிட்டேன். அம்மா, நான் ப்ரேயருக்கு நான் போயிட்டு வரேன், நான் வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வரம்மான்னு. நீ ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுக்குறியோ, நீ என்ன பண்ணுறியோ தெரியாது, எனக்கு போலீஸ்காரனோட ஒரு கம்ப்ளைண்ட்டோட நீ வீட்டுக்கு நீ வந்து வரணும், நீ வந்து நான் சாப்பிடாம உனக்காக வெயிட் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அம்மாக்காக வேண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஒரு பாடலை மட்டும் இது ஏன்னா இப்பயும் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிற நேரத்தில் அவங்க வாட்டுக்கு ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு சாட்சியாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருக்கணும், அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபுல் டெலிவரன்ஸோடு இருக்கணும்னு சொல்லி. இது ஜெபத்தை குறித்ததான ஒரு பாடல். இது ஜெபிக்கின்ற நேரம் மனமும் நிறைவும் மதுரமாகின்றதே, ஜெபிக்கின்ற நேரம் மனமும் நினைவும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, உங்கள் சுக வாழ்வு தொழிற்கின்றதே, மதுரமாகின்றதே, உங்கள் சுக வாழ்வு தொழிற்கின்றதே, ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. தேன் கோடும் அதின் தெளி தேனும், அதின் தெளி தேனும் வசனத்தினையாகுமா, தேன் கோடும் அதின் தெளி தேனும் வசனத்தினையாகுமா, உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பு கீடாகுமா, உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் அன்பு கிணையாகுமா, அன்பு கிணையாகுமா, பேரன்பிற்கு இணையாகுமா, அன்பிற்கு இணையாகுமா, பேரன்பிற்கு இணையாகுமா, ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மனதுருக்கம் மாயிரக்கம், மனதுருக்கம் மாயிரக்கம், நான் வாழ போதும் ஐயா, மனதுருக்கம் மாயிரக்கம், நான் வாழ போதும் ஐயா, உயிருள்ளவரை நின் புகழ் பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா, உயிருள்ளவரை நின் புகழ் பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா, ஆயுள்தான் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, ஆயுள்தான் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, ஜெபிக்கின்ற நேரம்
நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே, எங்கள் சுக வாழ்வு துளிர்க்கின்றதே, மதுரமாகின்றதே, எங்கள் சுக வாழ்வு துளிர்க்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. கர்த்தர் நம்ம மத்தியிலே ஜீவனுள்ள சாட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அதுபோல் ஒரு சின்ன அந்த அக்கா சொன்ன ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிப்போம். அவருடைய தாயாருக்காக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே முதிர் வயதிலும் தாங்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பை கொடுங்க. அவங்க இயல்பு நிலைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் அங்கே தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அக்கா சொன்னாங்க, நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணப்போ வைக்கிறேன், அடுத்த வாட்டி நான் சாட்சியாக சொல்லணும்னு. தேவன் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சியை இந்த இடத்துல நீங்கள் எழுப்பப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வாழ்க. ஆமீன். இப்பொழுது இறுதியாக சகோதரர் பீட்டர் அவர்கள் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். Praise God. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த வேளையில் கூட கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறாச்சா. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருப்பார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்கள் கூட இருந்த கர்த்தாவை இந்த துவக்கம் முதல் முடியும் வரை ஆண்டவரே அப்போ எங்களோடு இருந்து நடத்தின எல்லா காரியங்களுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அநாதி கிருபைகளுக்காகவும் அப்பா உமது அநாதி அன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த SFPF கூட்டத்தை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறாச்சா. அப்பா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்கள் மீது நீ வைத்திருக்கிறாச்சா அநாதி ஸ்நேகத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரை இந்த ஸ்தலத்தில் இருந்து கர்த்தாவை இந்த ஆண்டவரை குழுவிலிருந்து ஏறிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவரை நீ பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ ஒவ்வொரு ஜெபத்திற்கும் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பா நீ ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவரை இந்த குழுவிலிருந்து நீ ஏற்படுத்தியிருக்கிறீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை விசேஷிக்கும் ஆண்டவரை அப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறாச்சா. ரவி பெதரையும் நீ ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வந்திருந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் கொடுத்த அந்த விசுவாசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மேன்மேலும் சகோதரன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறாச்சா உமக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படி கத்தாவே தன்னோ ஆண்டவரை உயிருள்ளமல்ல மட்டும் கத்தாவை ஸ்தோத்திரிக்கிறாச்சா. உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை செய்து முடிக்கும் கத்தாவை ஸ்தோத்திராச்சா. மகனுக்கு ஆண்டவரை ஏற்ற ஆண்டவரை பலனையும் ஆண்டவரை அப்பா தைரியத்தையும் ஆண்டவரை விசுவாசத்தையும் கொடுத்து நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறாச்சா. பாமா ஆண்டவரை சகோதரர்கள் ஆண்டவர் எடுத்து போட்ட எல்லா பயத்தின் ஆவிக்காய் மகன் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறாச்சா. தொடர்ந்து ஆண்டவரை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற பலப்படுத்துக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவன் இருதத்தின் வாஞ்சி ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரை ஆண்டவரை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா நாங்கள் கேட்ட ஆண்டவர் வார்த்தையின் பிரகாரம் கத்தாவை அப்பா ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாய் நாங்கள் காண்பிட்ட ஆண்டவரை எங்களை ஆண்டவரை நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா நாங்கள் எங்களத்தில் ஆண்டவரை எந்த ஒரு இந்த பாத்திரத்தில் கத்தாவை எந்த ஒரு காரியம் ஆண்டவரை அப்பா நிரம்பி இல்லாதபடிக்கு கத்தாவே உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரை நீக்கி போட்டு கத்தாவே அப்பா ஆண்டவரை உம்முடைய ஆண்டவர் சித்தத்தினால் ஆண்டவரை எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. உமக்கென்று ஆண்டவரை ஒரு பாத்திரமாக எங்களை உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு குயவன் ஆண்டவரை தன்னுடைய பாத்திரங்களை வளைக்கிறது போல் ஆண்டவரை எங்களை வணிந்தெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அனைத்தையும் கருத்து ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே வந்தவர்கள் ஒவ்வொருவருமே ஆசிர்வதிக்கும் பலப்படுத்துக்கும் ஆண்டவரை திரும்பி போகும்பட்ட ஆண்டவரை உங்களோட பாதுகாப்பும் அரவணைப்பும் கூட இருந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனின் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise God. Small announcement. We have a register. So it is only to have an account as to how many members have participated every time. அது ரெஜிஸ்டரில் எழுதுறவங்க உங்கள் ஃபோன் நம்பர் அது தயவுசெய்து எழுதுறீங்க. மிஸ்டர் காந்தி வில் பி ஹேவிங் தட் ரெஜிஸ்டர்.
ஒரு வேளை மேபி அது ஒரு லக்கி டிப் கூட இருக்கலாம் ஆஃப்டர் 25 இயர்ஸ் அது வித்தவுட் ஃபெயில். காந்தி கொடுத்துருங்க காந்தி.